வீட்டில் நாம் கட்டாயம் வளர்க்கக்கூடிய செடி இருக்குங்க. அந்த செடிகள் வந்து தெய்வீக செடிகள். ஒரு சில செடிகள் பாருங்கள், தெய்வீக செடிகளாக இருக்கும். அந்த செடிகள் வீட்டில் இருந்தாலே பார்த்துங்க, அந்த வீட்டில் வந்துட்டு தெய்வம் வந்துட்டு நிரந்தரமாக குடியிருக்கும். நமக்கு நடக்கக்கூடிய தீய விஷயங்கள் எல்லாமே தடுக்கப்படும், நல்ல விஷயங்களாக நடக்கும் எல்லாமே. அது என்ன செடி அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாங்க. இந்த மாதிரி தெய்வீக செடிகள் நிறைய இருக்குங்க. அது நம்ம ஒவ்வொரு வீடியோலையும் ஒவ்வொரு செடி நம்ம பார்க்கலாங்க. இன்றைக்கி வந்துட்டு நம்ம என்ன செடி பார்க்க போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த வீடியோக்குள்ளே பார்க்க போகிறோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அதுக்கு முன்னாடி ஒரு சின்ன விஷயங்க. இந்த வீடியோவுக்கு நீங்கள் பண்ணக்கூடிய ஒவ்வொரு லைக் தான் எனக்கு பண்ணக்கூடிய ஒரே ஆதரவு, சப்போர்ட். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வெல்கம் டு எம்மி ஸ்பேசி தமிழ் கிச்சன். நாம் வீட்டில் வந்துட்டு எப்போவுமே பாருங்கள், அந்த தெய்வீக செடிகள் வச்சுருந்தோம் அப்படின்னு சொன்னால் நம்மளுக்கு கெட்ட நேரம் எப்போவாச்சும் வருது வச்சுக்கோங்க. நம்மளுக்கு கட்டாயம் வந்துட்டு எல்லா மனிதர்களுக்குமே நல்ல நேரம் கெட்ட நேரம் ரெண்டுமே வருங்க. பெரிய பாதிப்புகள் வராது. ஆனால் கெட்ட நேரம் வருது வச்சுக்கோங்க. இப்போ சனி பெயர்ச்சி, ராகு கேது பெயர்ச்சி, அடுத்து குருப்பெயர்ச்சி, இப்படி நல்ல நேரம் கெட்ட நேரங்கள் வந்து மாறி மாறி ஒவ்வொரு மனிதனோட வாழ்க்கையிலையுமே வருங்க. அந்த நேரத்தில் பாருங்கள், அந்த கெட்ட நேரம் வரும்போது பாதிப்புகள் ரொம்ப ஜாஸ்தியாக இருக்கும். அப்போ அந்த பாதிப்புகள் வந்துட்டு ஜாஸ்தியாக இருக்க நேரத்தில் நம்ம வந்து நல்ல விஷயங்களை நாடணும் அப்படின்னு சொன்னால் கட்டாயமாக வந்து அந்த பாதிப்புகள் வந்து நம்மளுக்கு குறையுங்க. சுத்தமாக வராதுன்னு சொல்ல முடியாது, ஆனால் வந்துட்டு கட்டாயம் வந்துட்டு நம்மளை வந்துட்டு அதிலேருந்து வரக்கூடிய தீய விஷயங்கள் வந்து நம்மளை வந்து காப்பாற்றுங்க. அந்த மாதிரி வந்துட்டு வீட்டில் தெய்வீக செடிகள், வைக்கக்கூடிய தெய்வீக செடிகள்னு சொல்லிட்டு நிறைய செடிகள் இருக்குங்க. இந்த செடியில் ஒன்று தாங்க அந்த எலுமிச்சை செடி. இந்த எலுமிச்சை செடி, எலுமிச்சை கனி இருக்கு இல்லையா, இது வந்து ராஜகனி. நம்ம வந்துட்டு ஏதோ ஒரு பெரியவங்களை பார்க்க போகிறோம், வீட்டிலேருந்து நம்ம ஒரு பெரியவங்களை பார்க்க போகிறோம், இல்லை தெய்வத்தை பார்க்க போகிறோம், கோவிலுக்கு போகிறோம் அப்படின்னு சொன்னாலே கட்டாயம் வந்துட்டு எலுமிச்சை பழம் வந்துட்டு கொண்டுட்டு போகணும்னு சொல்லுவாங்க, எடுத்துகிட்டு போகணும் அப்படின்னு சொல்லுவாங்க. வெறுங்கையோடு போகக்கூடாது. பெரியவங்களை பார்க்க போகும்போதும் சரி, ஞானிகளை பார்க்க போகும்போதும் சரி, அதே மாதிரி தெய்வத்தை கோவிலுக்கு போகும்போதும் சரி, இந்த ராஜகனியான எலுமிச்சம்பழம் கட்டாயம் வந்து கொண்டு போகணும்னு சொல்லுவாங்க. அதே மாதிரி இந்த எலுமிச்சை செடி நம்ம வீட்டில் இருந்துச்சு அப்படின்னு சொன்னாலே நம்ம கெட்ட நேரத்தில் நம்மளுக்கு வரக்கூடிய பெரும் பாதிப்புகள் வந்துட்டு குறையுங்க. இந்த எலுமிச்சை செடியோட காற்று எப்படியும் வீட்டுக்குள்ளே வர்ற மாதிரி இருக்கணும். ஒன்று வீட்டுக்கு பின்புறம் இருக்கணும், அப்படி இல்லைன்னா வீட்டுக்கு முன்புறம் இருக்கணும். பின்பக்க கதவை திறந்து வச்சு நம்ம வீட்டுக்குள்ளே வந்துட்டு கொஞ்ச நாள் அந்த வாசனை வர்ற மாதிரி இருக்கணும். நம்ம அந்த செடி பக்கத்தில் போய் நிற்கணும். அப்படி இல்லை அப்படின்னு சொன்னால் முன்புறம் இந்த மரம் வச்சுருப்பாங்க. இந்த மரம் இருந்துச்சு, செடியோ மரமோ இருந்துச்சு அப்படின்னு சொன்னால் அது ரொம்பவே நல்லதுங்க. இப்போ நம்ம வந்துட்டு அபார்ட்மெண்ட்டில் நிறைய பேர் வந்து அபார்ட்மெண்ட்டில் இருக்கக்கூடிய சூழ்நிலையாக இருக்குது இல்லையா, இந்த மாதிரி டைமில் நம்ம எப்படி இந்த எலுமிச்சை மரம்லாம் வளர்க்குறதுன்னு சொல்லிட்டு நீங்கள் கவலைப்பட தேவையில்லை. இப்போலாம் பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒட்டுக்கன்றுகள் வந்து நிறைய வந்துருச்சுங்க. அது மாதிரி வந்து தொட்டியில் வச்சுக்கலாம், நம்ம வீட்டுக்கு முன்புறமும் வச்சுக்கலாம், பின்புறமும் வச்சுக்கலாம். தொட்டியில் வளர்த்தே வந்துட்டு காய்கள் காய்க்கக்கூடிய மரங்களே இப்போ வந்துருச்சுங்க. இந்த எலுமிச்சை செடியும் அது மாதிரி வந்துட்டு நம்ம பழங்கள் காய்க்கக்கூடிய செடிகளும் வந்துட்டு இப்போ கிடைக்கிது, நர்சரியில் கிடைக்கிது. இதே மாதிரி நீங்கள் இந்த எலுமிச்சை செடி வந்து வீட்டில் வாங்கி வச்சுட்டு அதை வந்து வளர்க்குறது ரொம்ப நல்லதுங்க. அவ்வளோ ஒரு தெய்வ சக்தி மிகுந்த செடி இது. இது வீட்டில் இருந்தாலே நம்மளுக்கு வரக்கூடிய பெரிய ஆபத்துக்கள், தலைக்கு வந்து தலைப்பாகையோட போச்சு அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா, தடுக்கப்படுங்க. அந்த ஆபத்துக்கள் வராமல் வந்து தடுக்கப்படும். எப்போவுமே வந்து தெய்வம் நம்ம கூடவே இருக்கிற மாதிரி இருக்கும். அந்த செடிக்கு வந்துட்டு அவ்வளோ பவர் இருக்குங்க. நம்ம எப்பயாச்சும் மனசு கஷ்டமாக இருக்கா, ரொம்ப வேதனையாக இருக்கா, இந்த செடி பக்கத்தில் போய் நீங்கள் கொஞ்சம் நில்லுங்க. இந்த தெய்வீக செடிகள் சொல்கிறோம் இல்லையா, இதில் எந்த செடியாக இருந்தாலும் சரி, நாம் வந்து அடுத்தடுத்த பதிவுகளில் வந்து நம்ம இதை பார்க்க போகிறோம். அந்த தெய்வீக செடிகள் பக்கத்தில் போய் நின்னீங்க அப்படின்னு சொன்னாலே உங்களுக்கு வந்துட்டு அந்த கெட்ட நேரம் இருந்துச்சு, நம்மளுக்கு வந்துட்டு ஒரு மனசு ரொம்ப வேதனையாக இருந்துச்சு அப்படின்னு சொன்னாலே அது பக்கத்தில் போய் நின்னாலே நம்மளுக்கு கொஞ்சம் மனசு ரிலாக்ஸ் ஆகுங்க. அந்த வேதனைகள் வந்து குறையும். அந்த செடியை நம்ம தொட்டுட்டு அந்த செடி பக்கத்தில் நம்ம நின்னோம் அப்படின்னு சொன்னாலே. ஆனால் இன்னொரு விஷயங்க, அந்த தெய்வீக செடிகள் எது பக்கத்தில் போனாலும் சரி, நம்ம சுத்தமாக இருந்தால் மட்டும்தான் போகணும். சுத்தமாக இல்லை அப்படின்னு சொன்னால் கட்டாயம் வந்து அது பக்கத்தில் போகக்கூடாது, அது தொடவும் கூடாதுங்க. நம்ம குளித்து நம்ம சுத்தமாக இருக்கோம் அப்படின்னு தெரிஞ்சால் மட்டும்தான் அந்த செடி பக்கத்தில் போகணுங்க. இந்த மாதிரி வந்து தெய்வீக செடியில் வீட்டில் வைக்கிறதுனால நம்ம வரக்கூடிய பெரும் ஆபத்துக்கள், கெட்ட நேரங்கள், ஆபத்துக்கள் எதுவுமே வந்து கிட்ட நெருங்காது. இந்த தெய்வீக செடி உங்கள் வீட்டிலே நீங்கள் வச்சு பராமரித்து பாருங்கள். அதுக்கு வந்து தினம் தண்ணி ஊற்றி நம்ம அதிலேருந்து பழங்கள் வந்துட்டு நம்ம பறிக்கிறோமோ இல்லையோ, ஆனால் வந்து அந்த செடிகள் வந்து வீட்டில் வந்து வச்சுக்கிறது ரொம்பவே நல்லதுங்க. தெய்வ சக்தி வீட்டில் வந்து நிறைஞ்சி இருக்கும். கட்டாயம் வந்துட்டு உங்களோட இஷ்ட தெய்வத்தோட அருள், குலதெய்வத்தோட அருள், அனைத்து தெய்வங்களோட அருள்களும் வந்துட்டு உங்களுக்கு வந்துட்டு கட்டாயம் வந்து கிடைக்குங்க.
அதனால் பாருங்கள், இந்த அதிர்ஷ்ட செடி வந்துட்டு வீட்டில் கட்டாயம் வளர்த்து பாருங்கள். ஒரு தொட்டியிலனாலும் மரம் வைக்க முடியலை அப்படின்னு சொன்னால் ஒரு தொட்டியிலனாலும் வளர்த்து பாருங்கள். முடிஞ்சால் அந்த தெய்வ செடிகளுக்கு நீங்கள் சாமிக்கு தீப தூபம் காட்டுவீங்களா, அது மாதிரி பத்தி மட்டுமாச்சும் காட்டிட்டு ஒரு விளக்கு ஏற்றி வச்சு கூட சாமி கும்பிடலாம். நிறைய பேர் அது மாதிரி செய்கிறாங்க. இந்த தெய்வீக செடிகளுக்கு ஒரு விளக்கேற்றி வைக்கிறாங்க. இல்லை அப்படி இல்லை அப்படின்னு சொன்னால் துளசி செடிக்கு மட்டும் விளக்கேற்றி வச்சுட்டு இந்த செடிகளுக்கு வந்துட்டு ஒரு பத்தி வந்து சொருகி வைக்கிறாங்க. அந்த தொட்டியில் வந்து சொருகி வைக்கிறாங்க. நிறைய பேர் நான் பார்த்துருக்கேன். இங்கேயும் பாருங்கள், இந்த அப்பார்ட்மெண்ட்டுகளே பாருங்கள், நிறைய பேர் அதே மாதிரி செஞ்சு சாமி கும்பிட்றாங்க. செடி முன்னாடி போய் உட்காந்து சாமி கும்பிட்றாங்க. நீங்களும் இது மாதிரி செஞ்சு பாருங்கள்.